காஃபி. ஏண்டி என்ன சிரமப்படுத்துறதுக்குன்னே இப்படி குடிப்பியா? முன்னாடி வந்து குடேண்டி. ஏகாம்பரம் சார், வாங்க மேடம், வாங்க. வாங்க. இந்தாங்க. என்ன கழுத்துல பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க? பிரகாஷ் இவங்க கிட்ட பேசவே மாட்டான், அதனால உண்மை தெரிஞ்சிருக்காது. அது ஒண்ணும் இல்லைங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது. அதை ஏன் கேக்குறீங்க? உங்க குழந்தை இருக்கானே, அவன் ஏதோ இரும்பு கை மாயாவி மாதிரி செவ்ல சேர்த்து ஒரு அப்பு அப்புனா பாருங்க, கழுத்து அப்படியே திரும்பிக்கிச்சு. நேத்து அடிச்சான். என்னங்க, பிரகாஷ் கிட்ட அடி வாங்கினதை மறைக்கிறதுக்கு தான் நீங்க ஜிம்னு சொன்னீங்களா? ஐயோ, இது தெரியாம நான் உளறிட்டேனா? என்ன மன்னிச்சிடுங்க. ஒன்னெல்லாம் கட்டினதுக்கு ஒரு மாட்டை கட்டியிருக்கலாம். போய் காப்பியை போடு. எனக்கு எல்லாம் தெரியும், பிரகாஷ் சொன்னான். தெரியுமா? போஸ்ட் ஓட்டாத குறைய சொல்லியிருப்பானே. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதோ போறேங்க. ஓடி. என் புருஷன் கிரிமினல், இவ அதை விட கிரிமினல். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா. பாருங்க ஏகாம்பரம், பிரகாஷ் இப்படி எல்லாம் ஒரு பண்ணுவார். நிமிஷம் மேடம். பொற்கொடி வா. என்ன பேசுறோன்னு ஒட்டு கேக்குறியா? இல்லங்க, இவங்களுக்கு காஃபி போட சொன்னீங்களா? சர்க்கரை எவ்வளோன்னு கேக்குறதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அப்படியா? நான் என்னமோ நீ ஒட்டு கேக்குறியாக்குன்னு நினைச்சிட்டேன். சரி சரி சரி, போ. நீ போய் சக்கரை அதிகமாவே போடு, போ. என்ன ஏகாம்பரம் இப்படி பண்ணிட்டீங்க? ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா? ஆடா, அதை விடுங்க. எருமைக்கு எதுக்கு ஆயின்மெண்ட்? நீங்க உட்காருங்க. உங்களை அடிக்கிற அளவுக்கு அவனை ஆளாக்கி விட்டுட்டீங்கல்ல? நினைச்சே பார்க்கலைங்க மேடம். அவனை வளர்த்து வாலிபமாக்குனேன், எம்எல்ஏ கை வச்சிட்டான். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, அவனும் நல்ல பம்பும் ஒண்ணுன்னு. ஆனா நீங்க அவனை நம்பி எனக்கு எதிராக சதி செஞ்சீங்க. அதான் அவன் அடிச்சிருக்கான். ஏமாந்துட்டம்மா, நம்பி ஏமாந்துட்டேன். நீங்க ஏன் பக்கம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா சொல்லுங்க? அதாங்க நான் பண்ண தப்பு. நீங்க என்கிட்ட பேசும்போதே நான் உங்க பக்கம் ஒட்டு மொத்தமா வந்திருக்கணும். எங்க அவனைத்தானே தம்பி தம்பின்னு சொன்னீங்க. அரசியல்ல கட்சி மாறுற மாதிரி என்கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஏன் இப்ப நான் பேச வந்தது கூட நீங்க அவன்கிட்ட சொல்லலாம். தப்பா இட போட்டீங்க மேடம். என்ன தொடர வரைக்கும் தான் அவன் தம்பி, தொட்டதுக்கு அப்புறம் அவன் எனக்கு எதிரி. அவனை பழி வாங்க இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கிட்டானீங்க. நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் மேடம். விட மாட்டேன், அவனை விட்டே வைக்க மாட்டேன். அப்படி என்ன சொன்ன? அவன் தங்கச்சியும் அந்த வசந்தும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவன் வாந்தி எடுத்தான்னு சொன்ன மேடம். தப்புன்னு அடிச்சுட்டா. ஏன் அதை உண்மையாக்குனா என்ன? ஏங்க, ராகினி உங்க சொந்த நாத்தனாருங்க. என்ன ஏகாம்பரம், இப்பதான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நாத்தனார் அது இதுன்னு சொல்றீங்க? இல்லங்க, உங்க ராகினி உங்களுக்கு நாத்தனாருங்க. அந்த வீட்ல என் புருஷன் என் தங்கச்சியை தவிர வேற யாரும் எனக்கு உறவில்லை. ஏகாம்பரம், அங்க எப்பவும் நான் தனி ஆள் தான். நீங்க என் நாத்தனார்னு சொல்றீங்க, நான் அவளை என் எதிரியோட தங்கச்சியா தான் பாக்குறேன். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி அவன் ராகினிய தப்பா வீடியோ எடுத்து கொலவெறி தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி அதை நான் சொல்ல போய் என் காதை பேத்து கழுத்தை திருகியிருக்கான். நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க 2 பேரும் உண்மையிலேயே நல்ல முறையில பழகியிருந்தா. ஆமாங்க, முன்ன மாதிரி பிரகாஷ் இருந்திருந்தா அந்த வசந்த பொழந்திருக்கணும், அவன் தங்கச்சியை கொண்டிருக்கணும். ஆனா விஷயத்தை சொன்ன என்னெல்லாம் அடிச்சுட்டான். முதல்ல நீங்க எனக்கு ஒரு உறுதி தரணும். என்ன உறுதி? இனியும் அவன் கூட நீங்க நட்பா? என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல வாயை கழுவுங்க. அவன் என் ஜென்ம எதிரிங்கிற நீங்க என்னமா நட்பு கிட்புன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்ப பழி வாங்குற எண்ணம் இருக்குல்ல? திட்டம் இருந்தா செயல்படுத்தியே காட்டுவேன். நீங்க சொன்னதும் உங்களை பாஞ்சி அடிச்சானே, எதுக்கு? ராகினிய தப்பா சொன்னதுக்காக தானே? அதை நிஜமாக்குவோம்.
உண்மையிலேயே வசந்த் ராகினியை கெடுத்துட்டான்னா என்ன சொல்றீங்க? இது மட்டும் நடந்துட்டா அவன் கதை க்ளோஸ். அதை விடுங்க, அந்த வசந்த் என் ஏரியா பையன்தான். காய் நகர்த்துறேன். முடியுமா? ஏங்க, நான் அரசியல்வாதிங்க, கட்சியவே உடைக்கிறவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகினிக்கும் வசந்துக்கும் இப்ப நல்ல நட்பு இருக்கு. நட்பாவது உப்பாவது, ஆம்பளை பொம்பளைக்குள்ள அத்தனை பிரச்சனையும் அதை வச்சுதான் நடக்குது. நடத்தி காட்டுறேங்க, பத்த வைக்கிறேன். இத நீங்க செஞ்சுட்டா உண்மையிலேயே நீங்க அரசியல்வாதின்னு நான் ஒத்துக்கிறேன். செஞ்சு காமிச்சு உங்க கையாலேயே பொன்னாட பொத்த வைக்கிறேன். அந்த வசந்தால ராகினி வாழ்க்கை அழியணும். அந்த பிரகாஷ் என் கால்ல வந்து விழணும். பாக்குறேன். ஆட்கள் தேவை. என்ன சார் வேணும்? இல்ல, ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருக்கு. வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமா சார். ஓனர் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ம். சார், நான் உள்ள வரலாமா வாங்க. சார்? வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்ஸ் சார். சார், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டை பார்த்தேன். ஆமா, வேலைக்கு ஆள் தேவைதான். சேட்டு பையன் மாதிரி இருக்கீங்களே, வேலையெல்லாம் செய்வீங்களா? சார், நான் எந்த வேலை வேணாலும் செய்வேன் சார். 4 பேர் போல உழைச்சி முன்னுக்கு வரணும் தான் சார் வேலை தேடி வந்திருக்கேன். சார், நீங்க ஆளை பார்த்து இடம் போடாதீங்க சார். சார், நீங்க சொன்ன வேலையை நான் செய்வேன் சார். என்ன வேலை சார் நான் செய்யணும்? பரவாயில்லையே, நீ ரொம்ப உற்சாகமா இருக்க. வேலை இங்க ஆபீஸ்ல இல்ல, எனக்கு ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, அங்கதான் வேலை. ஹார்ட்வேரா? என்னப்பா எந்திரிச்சிட்ட? இல்ல சார், ஏற்கனவே ஒரு ஹார்ட்வேர் கடையில் வேலைக்கு சேர்ந்து மோசமான அனுபவம் இருக்கு சார். நமக்கு அது செட் ஆகுது சார். என்ன தம்பி சொல்ற? ஆமா சார், ஹார்ட்வேர் கடை சூடா இருந்துச்சு. உள்ள ஏசி கேசி இல்லையான்னு கேட்டேன். அதான் அவங்களுக்கு எனக்கும் சண்டே ஆயிடுச்சு சார். ஏன் தம்பி, ஹார்ட்வேர்ஸ் கடையில எல்லாம் ஏசி இருக்குமா? இல்ல சார், நான் சும்மா தான் சார் கேட்டேன். அவங்க தான் சண்டை போட்டு என்னை வெளியே வச்சிட்டாங்க சார். சரி விடு, வேலை செய்யணும் முன்னேறணும்னு வந்திருக்க. ஒரு அனுபவத்தை வச்சு எல்லாத்தையும் இடப்பட முடியுமா? நீ வேலை செஞ்சா உன் வேலைக்கு தகுந்த மாதிரி உனக்கு இடம் கிடைக்கும். இப்போ என்ன கெட்டு போச்சு? நீ நல்லா வேலை பார்த்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும். சார், அப்படியே சார் சொல்றீங்க? கிடைக்கும்பா, வேலை செஞ்சா எல்லா மரியாதையும் கிடைக்கும். ஆமா, ஹார்ட்வேர் கடையில இருந்து விலகுறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எங்கேயாவது வேலை பார்த்தியா? இல்ல சார். என்னப்பா சொல்ற? வேலை பார்க்கணும் முன்னுக்கு வரணும்னு சொல்ற, இவ்வளவு நாள் சும்மா வந்த? அதை ஏன் சார் நீங்க கேக்குறீங்க? நான் பாட்டு வேலைக்கு போட்டு இருந்திருப்பேன். என் சகலையும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னை கெடுத்து விட்டாங்க சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார், வந்ததும் நீங்க சொன்னீங்களே சேட்டு பையன் மாதிரி இருக்கீங்கன்னு, அவங்களும் என்னை அதே சொல்லி சேட்டு மாதிரி வேஷம் போட்டு நகை அடகு வாங்கி மறு அடகு வச்சு பிரச்சனை ஆகி போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். தம்பி, அப்ப அந்த சேட்டு கடை விவகாரம் நீதானா? நானே தான் சார். என்னை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நான் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தேன் சார். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். அதான் வேலை செய்யலான்னு. தம்பி, தப்பா எடுத்துக்காத, நீ கிளம்பு. சார், என்ன சார் சொல்றீங்க? சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வேலை செய்யலான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். நீ தான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கியே, உன்னை நம்பி எப்படி வேலை தர முடியும்? சார், நான் நல்லவன் சார். தம்பி, தப்பா எடுத்துக்காத, நீ கிளம்பு. சார், ப்ளீஸ் சார், நீங்க சொல்ற எந்த வேலை வேணாலும் நான் செய்யறேன் சார். சார், நீங்க கேட்டதுனால தான் சார் நான் உண்மையை மறக்காம சொன்னேன். சார், நான் இப்போ திருத்தி வந்திருக்கேன் சார். அதுக்கு இல்லப்பா, நீ திருந்தினாலும் சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது சார். எல்லாத்துக்கும் மேல நீயே சொன்னிய ஹார்ட்வேர்ஸ் கடையில ஏசி இருக்கான்னு கேட்டேன்னு. ஒரு தடவை ஏமாத்தி பொழைச்சவங்களால பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. வேலை பாக்குறமே நினைச்சு அப்பப்ப 1000 500ன்னு கேட்பேன். இல்ல சார், நான் கேட்க மாட்டேன் சார். நீ கேட்க மாட்டேப்பா, சூழ்நிலை வந்தா நீ கேட்பல்ல. நானும் என் சிக்கலை நினைச்சு இல்லைன்னு சொல்லுவேன். நீ சும்மா இருப்பியா? உன் கைவரிசைய காட்டுவ. இது எனக்கு தேவையா? வேணா தம்பி, ஒத்து வராது, நீ கிளம்பு. சார், என்ன சார் நீங்க சொல்றீங்க? சார், நான் நல்லா வேலை செய்வேன் சார். தம்பி, உனக்கு சொன்னா புரியாதா? முதல்ல வெளியே போ. சார், தம்பி, இதுக்கு மேல மரியாதையில போலாம். சார் ப்ளீஸ் சார், எனக்கு வேலை கொடுங்க சார், ப்ளீஸ். போ தம்பி. சார்,
மேட்டர் சொல்லவே மாட்டேங்கிற? சொல்றா, கேட்டா கொஞ்சம் சந்தோஷப்படுவல்ல? ஆமா, நடந்ததை சொன்னா சந்தோஷமா படுவேன், காரி துப்புவேன். டேய் சொல்லு மச்சான். அந்த பேச்சை விடுறா, சரக்க ஊத்துறா. டேய் என்னடா என் ஆர்வம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? சொல்றா. அது என்னடா நடந்தது சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நடந்துருந்தா தானே சட்டுன்னு சொல்லுவேன். அது ஒரு மாதிரி மச்சான். அதான் ஒரு மாதிரின்னு பார்த்ததும் தெரிஞ்சுதே. அமௌண்ட் எவ்வளவு? அது லவ் மச்சான், லவ். டேய் சொல்லு மச்சான். என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா? டேய் இருந்தாலும் உன் வாயால சொல்லி என் காதால கேக்குற மாதிரி வருமா? மச்சான், அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாதுடா. பார்க்கணும்னு தான் ஆசை. எங்க விட்டுட்டு போயிட்டியே? ஏன் மச்சான், அவ போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவகிட்ட அப்படியே நைஸா பேசி. ஷில்பா கரெக்டா தான் சொல்லியிருக்கிறா. அப்படி என்னடா சொன்னா? உன்னை முதல்ல கழட்டி விட சொன்னா. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா, அவளுக்கு ஆளை பார்த்த உடனே யாரு எப்படின்னு தெரிஞ்சு போயிருதுடா. மச்சான் ஆமா என்னடா? மச்சான், அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லடா. ஏங்க நீங்கெல்லாம் ஏங்க அவன் கூட பழகுறீங்கன்னு கேக்குறா. பாத்தியா, பொண்ணு வந்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எப்படி விரிசல் வருதுன்னு. விட்டு மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெரிய ஷிப்பாச்சே. சரி சரி, அதை விட அப்புறம் என்ன நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற? போட உடனே அவ்வளவு ஃபாஸ்டா ஃபாஸ்டா கதவை திறந்தா. அப்புறம் என்ன மச்சான், ஒரே மச்சாதான். நீ இருந்திருக்கணும். அதான் நான் இல்லையே. மச்சான் மச்சான், என்ன ஒரு பக்கம் பார்த்தா சல்மான் கான்கிறா, இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாருக் கான்கிறாடா. எல்லாம் சரி, உன் தொப்பையை பார்த்து என்ன சொன்னா? ஆஹா, ஒளிஞ்சிருந்து பார்த்தவங்க மாதிரியே கேக்குறானே. என்ன மச்சான், ஒரு ஜோக்குக்கு சொன்னா சீரியஸ் ஆயிட்ட? இவங்கிட்ட அளந்துதான் புழுங்கணும். ஒரே ஜாலிடா மச்சான். கணேசா, அதுக்கெல்லாம் ஒரு மச்சான் வேறண்டா கணேசா. என்ன பார்த்த உடனே அப்படியே ஜாலி ஆயிட்டா. நீ நினைக்கிறதா? என்ன பண்றது? கணேசா, நீ கொஞ்சம் ஒதுங்க. இந்த பரந்த முதுக நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. சொன்ன உடனே அப்படியே சுருங்குதே. கணேசா பாரு. தம்பி கொஞ்சம் திரும்புங்க. தம்பி போயிடுங்க. எங்க போறீங்க? முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. சகலா, பாத்தியா, நீ மட்டும் தனியா உட்காந்து சரக்கடிக்க வந்திருக்கிற. இல்ல, நான் வேற விஷயமா வந்தேன். அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, இவங்களும் பார்த்துட்டாங்க. ஐயோ, என்ன கணேசா பாத்துக்கிட்டு இருக்கிற? சகலை சாரோட தூக்க. சூப்பர் கணேசா, சூப்பர். இல்ல எனக்கு வேணாம். நானே நொந்து போய் வந்திருக்கேன். உங்களால எனக்கு எந்த வேலையும் கிடைக்க சரி, மாட்டேங்குது. அப்புறமா பழம்பலாம். நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. இரு சகல, சீக்கிரம் ஊத்துறா. சகல, எனக்கு வேணாம் சகல. கொஞ்சம் பொறுங்க சகல. வேண்டாம் வேண்டாம் நீ சொல்றதா பார்த்தா வேணும் வேணும்னு கேட்கிற மாதிரியே இருக்குது. இல்ல, எனக்கு நிஜமாவே வேணாம் சகல. சகல, சோறு சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சோறு வைப்போம்ல, அது மாதிரி நினைச்சுக்க. இந்தா. எடு சகல, எடு. வேணாம் சகல. ஐயா, நீ குடிக்க வேண்டாம். மோந்து பார்த்து வெறும் சியர்ஸ் மட்டும் சொல்லு. வா. Cheers. இவன் எதுக்கு இப்படி பாக்குறா? யார் யா நீ? சூப்பர் சார், அசத்துறீங்க சார். பின்னிட்டீங்க. என்ன மச்சான், அவன் உன்னை பார்த்து சூப்பர் கேப்னு சொல்லிட்டு போறான். அது ஒண்ணு இல்ல மச்சான், நானும் ஷில்பாவும் மாலுக்கு போனோம்ல, அத பார்த்துட்டு சொல்லிருப்பான். அப்படியா? பாத்தியா மச்சான், மாலுக்கெல்லாம் போயிருக்க. ஷில்பா ரொம்ப கம்பல் பண்ணா மறுக்க முடியல மச்சான். என்னது? ஷில்பாவா? சகல, என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சகல, லைஃப அனுபவிக்கணும்னு சொல்றேன். இல்ல சகல, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. வினோக்கு நீங்க துரோகம் பண்றீங்க. அட
அட நீ வேற வினோ இல்ல இவனுக்கு என்ன மச்சான்? அட இரு மச்சான், நம்ம நண்பன் கிட்ட சொல்லுவோம். அதாவது ராஜு, வினோ இல்ல வினோ இவன் பொண்டாட்டி. அவ இவனுக்கு அட வா மச்சான், என்ன மச்சான் நீ? டேய், அதெல்லாம் சொல்லாதடா. நினைக்கவே அசிங்கமா இருக்குடா. வெளியில சொல்ல கூட முடியல. சகலா நீங்க ரொம்ப கெட்டு போறீங்க. ஆமா, இவன் வீட்டுல அப்படியே ஒழுங்கு. மச்சான், உன்னை கும்பிடுறா, அமைதியா இருடா. இல்ல மச்சான், எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குதுடா. ஆமா சகல, ஏதோ சில்பா கில்பான்னு சொன்னீங்க. அதுவா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஆன்டி ஃப்ரெண்டு. ஆன்டி கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன சொல்ற சகல? அப்ப நீ வினோத் துரோகம் பண்றியா? கிழிச்சாரு. வினோதா இவருக்கு. மச்சான் மச்சான் சும்மா இருடா மச்சான். இந்த பார் சகல, வினோ ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அவளுக்கு நீ துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கல, நேர்லயே பார்த்து தொலைச்சிட்டானே. என்ன சொல்ற நீ? அப்போ நீ வினோ சந்தேகப்படுறியா? அதான் நண்பா, வினோ இல்ல வினோ. மச்சான், அவ மச்சான், இவனுக்கு வாயை மூடிட்டு சும்மா இருடா. கை கொடுங்க சார். அசத்திருக்கீங்க. ஐயோ, ஏன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கிற? சூப்பர் சார், பண்ணிடுவானா? அசத்துறீங்க சார். உங்க போஸ் பார்த்தேன். போசா? என்ன மச்சான் திரும்பவும் சூப்பர்ங்கிறாரு, போசுங்கிறாரு. ஆமா சார், அசத்தலா போஸ் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நோட்டீஸ் டெலிவரி பண்ணிட்டாங்களா? ஐயோ, என்ன மச்சான், நீயும் சில்பாவும் போனதை போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டானுங்களோ? போஸ்டர் இல்ல சார், போஸ். டேய் ராஜு, என்ன மச்சான் இது? கும்பிச்சாவா? என்ன மச்சான் இது? கும்பிச்சா கிம்பிச்சான்னு அசிங்கமா போட்டிருக்கு. அது இல்லாம நீ வேற உன் வயித்தை காட்டி. ஐயோ தம்பி, அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னது? ஓட வேண்டாம், உடலை வளைத்து நெளித்து ஆட வேண்டாம், அமர்ந்த இடத்திலேயே உடல் எடையை குறைக்க அட்டகாசமான கும்பிஜா யோக பயிற்சி. யானை வயிற்றை பூனை வயிறாக மாற்றியமைக்க கும்பிஜா யோகம். பயிற்சியாளர் சில்பான்சி டோங்கோ, அமேசான் காட்டு சித்தர்களிடம் யோகா பயின்றவர். டேய் டேய், என்னடா இது? அதுல இல்லாதெல்லாம் படிச்சிட்டு இருக்கற. நீ கூட்டி பிடிச்சு ஏன்டா என் மானத்தை வாங்குற? போயா. பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வயிற்று பொழப்புக்காக ஓடுவாங்க. ஆனா ஓசகல வயிற்ற காட்டி பொழப்பு ஓட்டிருக்காங்க. மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான் கொச்சான்ட்டு போய் இதுக்கு தான் உன்னை வர சொன்னாலா? அட கொடுமையே, உன் வயிற்று பார்த்து தான் ஃபீல் ஆயிட்டா. கும்பிச்சா செய்ய உடல் எடை குறையும். கும்பிச்சா கும்பிச்சா கும்பிச்சா. என்ன சகல இது? ஏதோ கெட்டாத மாதிரி இருக்குது. சும்மா இரு சகல, ரொம்ப ஓட்டாத. இப்ப எதுக்கு இதை கிழிச்ச நீ? அதான் ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்கல்ல. டேய் கணேசா, என்ன ஏமாத்தி கூட்டு போய் என் வயித்தை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாங்கடா. ஒரு போட்டோ தான் இப்ப வந்திருக்குது, இன்னும் பல போட்டோக்கள் இருக்குதுடா. இரு, என்னது? உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயா? பார்த்தா அப்படி தெரியலையே, நீயே வளைஞ்சு நெளிஞ்சு போஸ்ட் கொடுத்த மாதிரி தெரியுது. எல்லாம் என் நேரம் மச்சான். போகும்போது அந்த கருணாக்கு பையன் பிரகாஷ் வாய வச்சா உங்க பேரு பேப்பர்ல வரும்னு போஸ்ட் கொடுத்து 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள போஸ்டர் அடிச்சு விட்டாங்கடா. இப்ப எப்படி குடிக்கிறான்? என்ன கணேசா இது? சிரிக்கிறேன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுருப்பல நீ. இது எல்லாமே பணம், காசு. மொத்தத்தையும். ஊத்து ஊத்து. ஐயோ, கணேசா போதும் போதும். என்ன வைக்கம்? ஆமா சகல, வந்த உடனே சொன்னீங்க வெந்து போய் நொந்து போயின்னு. என்ன விஷயம்? உண்மையை சொல்லி ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு கேட்டேன். அடிக்காத குறையா என்னை திறந்து விட்டாங்க. நான் எப்படி வேலைக்கு போய் எப்படி பொழப்ப ஓட்டுவேன்? என்ன சகல சுத்த முட்டாளா இருக்கிற? வேலை கேட்டு போன இடத்துல வேலை மட்டும் கேட்பியா? உன் சரித்திரத்தை சொல்லுவியா? எவனாவது கேட்டா, சார்
முன்னாடி நான் பெரிய பிசினஸ் மேன், லாஸ் ஆயிடுச்சு, உழைச்சு சாப்பிடுறதுதான் என்னுடைய லட்சியம், அது இதுன்னு புழுக வேண்டியதானே. வேலை தர்றவன் தொழில்ல தோத்து போனவனுக்கு தான் வேகமா வேலை தருவான். ஏன் தெரியுமா? அப்பதானே அவன் ஜெயிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரியா சொன்ன நீ சகல, சரியா சொன்ன. இனிமே அதான் நடக்கும். ஏன் மச்சான் இதெல்லாம் தெளிவா பேசுற, கடைசியில வயித்தை காட்டி பொழப்ப ஓட்டிருக்கியடா. எனக்கு அழுக வரும்.